தலைநகரத்திலும் தமிழ்நாடு முழுக்கவும் ஆங்காங்கு கரண்ட் கட்டு ஏற்படுவது இப்பதான் ஆளும் அரசுக்கு ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சிருக்கு. மடிப்பாக்கத்திலே இல்லையா மாமா மாமிக்கள்லாம் போராட்டமா அங்க ஜென்சி வேடம் அணிந்த ஒரு இளைஞர் அதுல மடிப்பாக்கத்துல கதறு தற்குறி அப்படின்னா கத்திருக்காரு. மடிப்பாக்கத்துல இந்த மின்சார வாரியத்துல உடனே அறிவிப்பு நாங்க 3 மணி நேரங்கள்ல பழுது நீக்கிட்டோம் அப்படிலாம் அறிவிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கரண்ட் போனது கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பக்கம் போயிருக்கு. இப்போ அது நீங்கள் ஒன்றும் இல்லை, ரீல்ஸில் போய் இன்ஸ்டா ரீல்ஸில் போய் பவர் கட்டு சென்னை அல்லது தமிழ்நாடுன்னு போட்டால் அது ஒரு 200-300 ரீல்ஸ் வந்துடும். அந்த ஆப்ஸ் பூரா என்ன பண்ணுது, நைட்டில் இருக்கிற பேட்டரியே கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல கரண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் ரீல்ஸை போடுவோம்னு. இதெல்லாம் நியாயமா செய்யும், உங்களை நம்பி தானே நாங்கள் பண்ணோம், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் கிண்டலுக்கு பேசுகிறோம். உண்மையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு திமுக சதிங்கிறத அப்பொலிட்டிக்கல் மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட பாதிக்கப்படுறது சில லட்சம் பேர் சென்னையில் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த கரண்ட் கட்டை அனுபவிக்காத வெளியில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நேரடியாக இதற்கு காரணம் திமுக அப்படின்னு அமைச்சர்ல இருந்து பேச ஆரம்பிப்பது, அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியஸை வைத்து பேச வைப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது தொடர்ச்சியா நடந்துட்டு. முதல்ல ஒண்ணு தெளிவாகணும், இவங்க என்ன ஒரு காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று சொல்லியிருக்கக்கூடிய காரணம்ங்கிறது பீஸ் கட்டை காணாம போயிருச்சு. நேற்று நம்ம கிண்டல் பண்றோம், ஆனா இன்னைக்கு பீஸ் கட்டையை திருடிட்டு போன ஆட்களுடைய வீடியோக்களை எடுத்து போடுறாரு. பட்ட பகல்ல பைக்கை கொண்டு போய் நிறுத்தி இந்த மாதிரி ரயில்வே தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய உடைப்புகளை தூக்கிட்டு போறது, அரசாங்க பொருட்கள் காணாமத்தா கிடக்கிறதையெல்லாம் கழட்டிட்டு போறதுங்கிறதுக்கு எப்பவுமே சில விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை ஒரு தொழிலா பண்றவனுங்க இருக்குதான் செய்வானுங்க. அப்படி ஒருத்தனை வீடியோவை போடுறாங்க. இப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய 4 பீஸ் கட்டையை திருடிட்டு போனா மாநகரம் முழுக்க ராத்திரியில நிக்கிறவங்க எல்லாம் யார்? ஒட்டுமொத்த சென்னைக்குமான மெயின் போர்டே அங்கதான் இருக்கு. அந்த ஒரு பீஸ புடுங்கினா ஒரு சந்துக்குள்ள போய் பட்ட பகல்ல புடுங்குற மாதிரி போடுறேன், நைட்ல கட் ஆகுது. வண்டியை விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க, வண்டியில உட்காந்துட்டு கதவை திறந்து எடுத்து உள்ள போட்டு போனா விசாரிச்சப்ப அவங்க ஏற்கனவே திருவள்ளூர்ல உள்ள ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் தான். அவங்க எந்த பார்ட்டி அஃபிலியேட் தாவேகாவும் இல்ல, வேற எந்த கட்சியுமே இல்ல. அவங்களோட பொழப்பே இதுதான் தவறான விஷயம். அவங்க தாவேகா அப்படின்னு பேசுறதுக்கு திமுக காரங்க தயாரா இல்ல. தாவேகா காரங்க எது நடந்தாலும் அது திமுக அப்படின்னு சொல்றானுங்கல்ல. ஆனா திமுக காரங்க கிட்ட அவங்க ஆட்சியில அவங்க மின்வெட்டு பண்ணிட்டு திமுக மேல கேஸ் எழுதிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்றாப்புல, சதிகாரர்கள் தூண்டி விட்டு ராத்திரி போராட்டம் பண்ண வைக்கிறாங்க. தமிழ்நாடு சென்னை முழுக்க பச்சை குழந்தைய கையில தூக்கிட்டு இதுக்கு எப்படி விசிறதுன்னு கேட்கிற பொம்பளைங்கள்லாம் யாருடைய தூண்டுதல் பேர்ல அதை செய்வாங்க. இதெல்லாம் இவங்களுடைய முதலமைச்சர் சொன்னா வேணா அவங்க கட்சியுடைய பெண்கள் செய்வாங்களா என்னமோ தெரியல. ஆனா சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரோ தூண்டி விடுறாங்கிறக்காக நடுராத்திரியில ரோட்ல நின்னுட்டு போராடணுங்கிற தேவை அவ்வளவு வெட்டியா யாரும் கிடையாது, இருக்க முடியாது. சென்னை முழுக்க அவங்க தான் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த தூண்டுதலை செய்ய முடியும் திமுக? இல்ல, அது மாதிரி போராட்டத்துக்கு வந்த சில பெண்கள் தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவுக்காக ரீல்ஸ் போட்டது அதையெல்லாம் கூட எடுத்து போடுறாங்க. அன்னைக்கு நீ ரீல்ஸ் போட்ட, இன்னைக்கு ஈபி வாசல்ல போராடிட்டு இருக்கிய அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணக்கூடிய சம்பவங்களும் நடக்கதான் செய்யுது. பிரச்சனை ஆங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்து அதை எதிர்கட்சிகள் எஸ்கலேட் பண்ணி இந்த அளவுக்கு ஊதி பெரிதாக்குதுன்னா அது வேற பிரச்சனை. உண்மையிலேயே பிரச்சனை சிக்கலாக இருக்கிறது. மின் பகிர்மானத்துல பிரச்சனை இல்ல, விநியோகத்துலதான் பிரச்சனைன்னு ஒரு நூதனமான காரணம் ஒண்ணு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை? ஏன்னா இன்னைக்கு அன்புமணி தலைமைச் செயலகத்துல போய் முதலமைச்சரை பார்த்துட்டு அவரு சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் திமுக அரசு தான். திமுக அரசாங்கம் கடந்த ஆட்சியில் சிறப்பான மின் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி உபரி வைத்திருக்க வேண்டும். எனக்கு பல கொஸ்டின் இருக்கு. இல்ல, உபரி வைத்திருக்குன்றதான் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. பவர்ல ப்ரொக்யூர்மெண்ட் நிறைய இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனைன்னு. இப்ப ஆர்கே ராதாகிருஷ்ணன் சொல்றதா நம்புறதா இல்ல அன்புமணி சொல்றதா நம்புறதா? இல்ல, அன்புமணி சொல்ற வாதத்துக்குள்ளே வர்றேன். உதய் மின் திட்டத்தால தமிழ்நாட்டு மக்களுக்கு மின் கட்டண சுமை ஏற போகுதுன்னு அதையெல்லாம் தடுக்க பார்த்தோம். அதிமுக ஆட்சியில கொண்டு போய் தங்கமணி போய் உதய மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு வந்தப்போ அதுக்கு முன்பும் சரி, அது கையெழுத்து போட்டதை நியாயப்படுத்தும் விதமாகவும் ஒன்றிய அரசுல இருந்து சொன்னது என்ன, அக்ரிமெண்ட்டுக்குள்ள மட்டும் வாங்க, உங்களுக்கு தடையில்லாத மின்சாரம், எந்த குறையுமே இருக்காது, கரண்ட் பற்றாக்குறையே இருக்காது. உங்களை மாதிரி மிக வளர்ந்த மாநிலங்கள், அதிக பயன்பாடு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்காக தான் இந்த திட்டத்தையே நாங்க கொண்டு வரோம்னு சொன்னாங்க. இப்ப டிமாண்டுக்குரிய மின்சாரமே தயாரிக்கப்படலைன்னா இப்ப யார கேட்கணும்? இல்ல, 2024-25 ஒன்றிய அரசே தமிழ்நாடு அரசு டான்ஜெட்கோக்கு விருது கொடுத்தது. நீங்க தான் அதிகமா உற்பத்தி பண்றீங்க அப்படின்றத. அப்படி இருக்கும்போது நீ டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனைனா, நீ ஒண்ணு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த சீசன் சம்மர் சீசன்ல
அவனை வந்து நீ ஒர்க்கிங் ஹவர்ஸை ஷட் டவுன் பண்ணு. இது நாளே கரண்ட் கட் ஆன நாளே சொல்லியாச்சு. உண்மையான பீக் சம்மர் வந்து இது இல்ல, தேர்தல் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு இப்படி நடக்கிறது என்றால் இதற்கு பின்னாடி ஏதோ மால்காரனும் வந்து போராட மாட்டேங்கிறான். இல்ல மால்ல கட் ஆகல, அதுதான் சூட்சமம். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய வீடுகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தான் ரோட்ல வந்து கரண்ட் இல்லாம தவிக்கிறாங்களே தவிர, இதே சென்னையில் பெரு நிறுவனங்களை நடத்துவர்கள் கரண்ட் இல்லைன்னா ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் கோடிகள் நஷ்டமாகக்கூடிய எந்த ஆசாமியும் அரசாங்கத்தையோ மின்சார வாரியத்தையோ குற்றம் சொல்லுவதே இல்லை. அதனுடைய பொருள் என்னன்னா அவர்களுக்கு மின்சாரம் தடைபடுவதே இல்லை. அப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, கடந்த ஆட்சி காலத்துல அதீத மின் பயன்பாடு ஏற்படக்கூடிய நாட்கள்ல முன்பே கணித்து அரசாங்கம் நீங்க இந்த சமயத்துல ஜென்செட் பயன்படுத்திக்கங்க, அடுத்த ஒரு வாரத்துக்கு அதீத மின் பயன்பாடு இருக்கும், மக்கள் ரோட்டுக்கு வந்துருவாங்க, மக்களுக்கு நாங்க மின்சாரத்தை கொடுக்க போறோம், நீங்க தொழில் நடத்துறவங்க ஜென்செட் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றதுதான் அரசாங்கம் கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்த வேலை. இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா, கரெக்டா டீசல் விலை ஏற தொடங்குது, டீசலுக்கு டிமாண்ட் ஆகுது, டீசலை போட்டு ஜென்செட்டை பயன்படுத்தினால் பெரிய அளவில் தங்களுடைய லாபத்தை இந்த பெருநிறுவனங்கள் இழக்க வேண்டி வரும் என்ற காரணத்தினால அவங்க இந்த மின்சாரத்தை முழுமையா பயன்படுத்துறாங்க. அதனால அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல, அவன் எவனும் போராட்டம் பண்றதில்ல. அவன் அனுபவிக்கிற சொகுசுக்கான பலனை சாதாரண மக்கள் சென்னையில் நடு ரோட்ல ராத்திரி வந்து நிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இததான் வந்து இன்னைக்கு வந்து வேல்முருகன் தாவாக்க கேட்கிறாரு, என்ன பிரச்சனை, உண்மையான பிரச்சனையை சொல்லுங்க. இது என்னன்னா, இந்த உண்மையான பிரச்சனையை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுங்கிறதே இவங்களுடைய அகராதியிலேயே கிடையாதுங்கிறதுதான் உண்மை. இதுல கரூர்ல, ஈரோட்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெல்லாம் ரன் ஆகுதோ அதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து போன வருஷம், அதாவது திமுக ஆட்சியில 9 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் குறைச்சாங்க. ஓகேவா? அதனால வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து இது வேணும்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து மற்ற நாள், அதாவது அந்த சம்மர் சீசன் முடிஞ்சோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து 6 டேஸா 7 டேஸா ரன் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுத்தாங்க. இப்ப அப்படின்னா இல்ல, இப்ப நான் விசாரிச்ச வரையும் கரூர், திருப்பூர் எங்கெல்லாம் மில்லு டெக்ஸ்டைல்ஸ் ஓடுதோ அங்கெல்லாம் ஃபுல் கரண்ட் போகுது. விசாரிக்க சொல்லுங்க. இல்ல, சென்னையில அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஒரு பக்கம் இருக்கு, குடியிருப்பு பகுதியில் ஒரு பக்கம் இருக்கு. குடியிருப்பு பகுதியில் தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் இது மாதிரியான மின்வெட்டு, இது மாதிரியான பிரச்சனை வரும்போது இது மாதிரி முதலாளிகள் சிறிய அளவில் தொழில் நடத்திக்கிட்டு கொண்டு இருக்கக்கூடிய லேத்துப்பற்ற மாதிரியான முதலாளிகள்லாம் கூட புலம்ப ஆரம்பிப்பாங்க. இப்போது அது மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த தொழிற்பேட்டையிலுமே பிரச்சனை கிடையாது. இது முழுக்க முழுக்க குடியிருப்புகளை, பொதுமக்களை குறி வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு நூதனமான மின்வெட்டாக. இதுக்கான 2 விஷயம் இருக்குது. இன்றைக்கி தீக்கதிரில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. தீக்கதிரில் வந்து இந்த மாதிரி வந்து திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரம் வந்து தேவை வந்து எப்படி இருந்துச்சு, நாளொன்றுக்கு தமிழ்நாட்டுக்கான தேவை என்பது 19,000 மெகாவாட் தேவை இருந்துச்சு. திமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2024 நினைக்கிறேன், உயர்ந்தபட்ச அளவு 24,000 மெகாவாட் வந்து நம்ம ஒரு சம்மரில் தேவைப்பட்டிருக்கு. அன்றைக்கும் வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தி வெற்றிகரமாக தான் கடந்து வந்திருக்காங்க. ஆனால் இவங்க அந்த தீக்கதிரில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வேலைக்கு ஆட்கள் இல்லை, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி வந்து உருட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் கட்டுரையாளர் சொல்லியிருந்த விஷயம் வந்து என்னென்னா, திமுக ஆட்சி காலத்தில் மிக அதிகமான, இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான உச்சபட்ச தேவையான 24,000 மெகாவாட்டை திமுக வந்து அன்றைக்கி கொடுத்தது, மின்வெட்டு இல்லாமல் பார்த்து கொண்டது. இப்போ ஏன் முடியலன்னு எனக்கு தெரியலன்னு அவரு மின்துறையை சேர்ந்ததான் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் இதை சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்குது. ஜூலை 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வந்து மின்கட்டணத்தை உயர்த்தணும். திமுக அரசு இருந்த வரைக்கும் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கான மின்கட்டணத்தை உயர்த்தலை, வணிக பயன்பாட்டு கட்டணத்தை மட்டும்தான் உயர்த்திட்டே இருந்தாங்க. மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 10 காசு தான் ஒரு தடவை உயர்த்தினாங்க. இந்த மாதிரி வந்து அதுவும் குறிப்பாக செந்தில் பாலாஜி இருக்கும்போது ஒரு 14 மாதத்தில் பிரச்சனை ஆச்சு. ஒரு மாதத்துக்கு 2 கடிதம் போட்டு மின்கட்டணத்தை உயர்த்தணும்னு சொல்லி. இப்போ வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி உயர்த்தியே ஆக வேண்டும். அது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தனியார் வந்து மின்சாரம் வாங்கி உங்களுக்கு தரப்போகிறோம், அதனால் மின்கட்டணத்தை நாங்கள் உயர்த்தி ஆக வேண்டிய கட்டாயத்தை உள்ளாக இருக்கும்னு சொல்லி மக்களே அதை கன்வின்ஸ், பரவாயில்லடா நீ விலை கூட்டினாலும் பரவாயில்ல, கரண்ட் வந்தால் போதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நோக்கி தான் இவங்க தள்ளுறாங்க. இதனால் வந்து பர்பஸாக பிளான் பண்ணி தான் டெய்லி ஒரு பொய். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சொன்ன மாதிரி 2 ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸை கூப்பிட்டு, இப்போ நீ இந்த இடத்துல போய் 2 ஃபீஸ் கட்டி பிடின்னு போ, கேஸ் நீ போட்டுக்கோன்னு சொல்லி ஒரு நாள் ரெடி பண்ண முடியுமா? முடியாதா? 15 இந்த இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை? அந்த கத்தி படத்துல சொல்லுவான்ல, ஜுவினைல வச்சு பண்ணுவேன் அப்படின்னு. இவங்களுக்கு செய்ய தெரியாது. ஒண்ணு இல்ல, குரோனாலஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து திமுக தான் இந்த கரண்ட் கட்டை செய்கிறது.
அடுத்த நாள் வந்து ஹார்ட் டிஸ்க் 18 காணோம், அடுத்த நாள் 32 ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டா 300 பேர் ப்ரமோஷன் பண்ணிருக்கோம், பார்த்தா 416 பேருக்கு வந்து ப்ரமோஷன் வேணும்னு திமுக ஆட்சி விட்டு போனதுல 116 பேருக்கு கொடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நியூஸ் என்ன வருதுன்னா, அந்த ஹார்ட் டிஸ்க்ல சஸ்பெக்ட்ஃபுல்லா எதுவுமே இல்லை அப்படின்னு வருது. சரி, நீ அதுக்கும் வந்து நீ வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, திமுக தான் பண்ணுது, இல்ல மின்வாரிய ஊழியர்கள்ல சில கருப்பாடுகள், இதுவரை எத்தனை கருப்பாடுகளை நீ அரெஸ்ட் பண்ண கேட்கணுமா இல்லையா? விதவிதமா ரீல்ஸ் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திமுகவினர் வேண்டுமென்றே அவர்களுடைய வீடுகள்ல இருக்கிற எல்லா ஏசியும் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ரீல்ஸ். இதெல்லாம் ஒரு காரணமா? அவ்வளோ வசதியாவா இருக்காங்க. இன்னொன்னு, இந்த ஒரு ஃபீஸ் கேரியரை பொறுங்கன்னா என்ன மாதிரி தண்டனை இருக்கு? அதிகபட்ச தண்டனை என்ன? 450 ரூபா ஃபைன். இவ்வளவுதான். இல்ல திருட்டு கேஸை கூட வைங்க, அதிகபட்ச தண்டனை 2 மாசம் தண்டனை. 2 மாசம் தண்டனை, அவ்வளவுதான் இருக்கு. இல்ல பீஸ் கட்டையை புடுங்கினா கரண்ட் எப்படிங்க வந்துட்டு போகும்? அதுதான் புரியல. திருப்பி பீஸ் கட்டையை சொருகுனா தானே கரண்ட் வரணும், லாஜிக்கலா? அது இன்னொரு முக்கியமான பிரச்சனை. ஜூன் 12ஆம் தேதி தண்ணி வேணும் நம்மளுக்கு, மேட்டூர்லேருந்து தண்ணி வேணும். மேட்டூரில் 80 அடியோ நோதான் இருக்குது, தண்ணி வரப்போகிறது குருவை இல்லை. ஆமாம், கிடையாது. டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, போர்ல இருந்து தான் தண்ணி எடுக்கணும். போர்ல இருந்து தண்ணி எடுக்கணும்னா கரண்ட் வேணும். கரண்ட்னா மும்முனை மின்சாரம் வேணும், 3 ஃபேஸ் மின்சாரம் வேணும். சிங்கிள் ஃபேஸ் வருது, அதுவும் வந்து மோட்டர் போட்டா மோட்டர் ஓட மாட்டேங்குது. மோட்டர் ஓடாது, 3 ஃபேஸ் இல்லாம மோட்டர் ஓடாது. பல்ப் எரியதை வச்சு தான் விவசாயி பார்ப்பான், லைட் வந்துருச்சுன்னு சொல்லி அவசரமா போய் மோட்டரை போட்டா மோட்டர் ஓட மாட்டேங்குது, தண்ணி வர மாட்டேங்குது. இன்னைக்கு காலையில பார்த்தா டிவி சேனல்ல எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கரண்ட் வந்துச்சான்னு சொல்லிட்டு வயக்காடுக்கு போறேன் மோட்டர் போட்டு வரலான்ட்டு, நான் போறதுக்குள்ள கட் பண்ணிடுறானுங்க. இதே கதையா தான் போயிட்டு இருக்குன்னு. விவசாயிகளுக்கு தான் இந்த ஆட்சியில வந்து ஆரம்பத்துல இருந்து அடி விழுது. முதல்ல அவங்க சொன்ன பொய், சொன்ன பொய், விவசாய கடன், அதுலேயே அவங்க நொந்து போயிருக்கிறாங்க. அடுத்த அஸ்திரமா இந்த மின்சாரத்தை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்மலாம் வந்து தூங்குறதுக்கு தான் மின்சாரம் தேவை, வீட்டில் ஃபேன் ஓடனா நம்ம தூங்கணுங்கிறதுக்கு மின்சாரம் தேவை. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை பொழப்பே அதில் தான். நாம இப்படி தம் கட்டி பேசிட்டு இருக்கோம், ஆனா இதையெல்லாம் இதனுடைய நுவான்ஸ் எல்லாம் புரியாத ஒரு பாமர மக்கள் கூட்டத்துல எந்த அளவுக்கு இவங்களுடைய மேனிபுலேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னா, ஒரு வீடியோ நேற்றுக்கு சுத்திட்டு இருக்கு. ஒரு அம்மா ராத்திரியில வந்து பல ஆக்ஷன் வேலைகள் பண்ணி, நம்ம சொல்றோம் காயின் ஃபைட் போறாப்ல அப்படின்னு நம்புறாங்க. ஒரு உங்களுக்கு தெரியுமா, ஒரு புள்ள காணா போச்சு, அவருக்கு தகவல் தெரிஞ்சவனே நைட்டா வந்து விஜய்க்கு கூட கிரெடிட் கொடுக்கல. அப்ப வேலாயுதம் அவர் இல்ல இவரு, இனி இவருக்கு பதில் இவருங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் வியாபாரம் பண்றவங்க, எங்களுக்கு தெரியாது. நம்ம அது கொலைன்றது அதையும் அவர் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. நிறைய இடத்துல அவர் நைட்ல போய் ரைடு பண்றாரு. ஏன்னா நாங்க வியாபாரம் பண்றவங்க, எங்களுக்கு தெரியும். ரைடை பாக்குறாரு. ஒரு குழந்தைய காணோம்னா அதை எப்படி போய் அதை கண்டுபிடிக்கணும்னு போலீஸ்ட கூட அவங்க போறதில்ல. அதை ஒரிஜினா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ ஒரு வாரமோ 2 வாரத்துக்கு முன்னாடி சஸ்பென்ஸா ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சு, அது வெளியவே வரல. எப்படி? ஆமா, வெளியவே வரலையே. இது வில்லிவாக்கத்துல நடந்ததுதான். எவ்வளவு கன்வின்சிங்கா. இப்ப எனக்கு என்ன புரியலனா, இந்த அம்மா வந்து செட்டப் பண்ணி பேச வைக்கிறாங்களா, இல்ல நிஜமாவே வந்து இந்த அம்மா ஒரு மனநோயில வாழ்ந்துகிட்டு இருக்குதா? அதாவது உண்மையிலேயே தன்னுடைய நாயகன் இருக்காருல்ல, அவரோடு தனக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்கு, அவரு என்கிட்ட வந்து டெய்லியும் பேசிட்டு போறாரு அப்படின்னு சிண்ட்ரெல்லா கதைகள் ரேஞ்சுக்கு மனசுல நினைச்சிட்டு ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. இந்த அம்மா பேசுறத பார்த்தா அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல. நிஜமாவே ராத்திரியில சென்னையில வந்து வில்லிவாக்கம் சைடு கோட்டு போட்டு வந்து ஃபைட் பண்ணிட்டு போறாரு வேலாயுதம். நேத்து வந்து ஒரு குழந்தைய காப்பாத்தி இருக்காரு, இது யாருக்குமே தெரியாது. ஒரு காமராஜர் காரில் போன கதைகளை எல்லாம் தூக்கி சாப்பிடும் விதமா ராத்திரியில் இவர் போற கதைகள் வருது. ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இந்த சில பேருக்கு வந்து, சில பெண்களுக்கு வந்து அந்த காலத்துல பேர் வந்து எம்ஜிஆருக்கு இருக்கு அப்படின்னு ஓடி போயிருங்க, திடீர்னு சென்னைக்கு கிளம்பி போயிருங்க. ரொம்ப புருஷங்காரன் ஜெயலலிதாவே இப்படி கர்நாடகா போயிருக்கு, டெல்லி போயிருக்கு. அதான் அது வேற. இது இந்த மாதிரி பேர் எம்ஜிஆருக்கு இருக்குமா? இப்ப இந்த மாதிரி இந்த இவருடைய பேரை வச்சு சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். இல்லைங்க, ஒரு அமைச்சரா பேசுறாப்புல இதை வந்து விவசாயம் செய்யறதை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு. அதுக்கு என்ன செய்தி கொடுக்குது? ஒருவேளை வந்து எல்லாருமே விளையாட்டுக்கு வாங்க, விவசாயம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. எதுக்காக அவர் பேசுகிறாருன்னா, இன்றைக்கி விவசாயிகள் இவர்களை காரி துப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால அந்த தொழிலையே வந்து டீக்ரேட் பண்ணக்கூடிய விவசாயம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தாவேக ஜெயிக்கல. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். டெல்டால பெருசா ஜெயிக்கல. எந்த பகுதியெல்லாம் விவசாயம் இருக்குதோ அந்த பகுதியில ஒரு கிலோ அரிசி 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தாதான் இந்த ஆட்சியுடைய உண்மையான தீமை என்னங்கிறது
நமக்கு புரிய போகுது. இவங்க இன்னொன்னு ரெடியா இருக்காங்கங்க. பழி போடுவது அப்படிங்கறது வந்து பொதுமக்கள் மேலேயே பழி போட்டா கூட நம்மளால அதை சமாளிக்க முடியுங்கிற திணவு வந்து இவங்களுக்கு இருக்குங்கிறத இந்த 1 மாசத்திலேயே பார்த்துட்டோம். பழி போடுவது என்பது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை இதனுடைய பலனை அனுபவித்தவன் இந்த ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டான். ஏன்னா அதை அவன் ஜெயிச்சு கொடுத்துருக்கு. ஆமா, இதை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுது முனை மழுங்கும் வரைக்கும் செருப்பு பழி அடிக்கிற போட்டு வரைக்கும். கொண்டே இருப்பது. ஏன்னா ஆட்சிக்கே வந்துட்ட, எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு, நீ தான் பதில் சொல்லணும். ஆனா இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்க, யாரோ ஒருத்தர் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள்னு பழி போடக்கூடிய ஆயுதத்தை தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு இருக்க. இதனுடைய பலம் என்ன, இந்த மாதிரி பழி போடுவது என்ன விதமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு புரியாம நம்ம இருந்தோம்னா அது எங்க போய் நிறுத்துங்கிறதே தெரியல. நம்ம சொல்லலாம் இவங்க கிண்டலுக்கு பேசுறாங்க, இந்த அம்மா இப்படி பேசுது உளருது அப்படின்னு சிரிச்சிட்டு போற விஷயம் இல்ல. இந்த அம்மாவுக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ அதுக்கு ஒரு ஓட்டு உறுதி இல்ல. அந்த மாதிரி எத்தனை பேர் நம்பியிருக்காங்கன்றது தெரியல. இன்னொன்னு, திமுக அரசாங்கம் வந்து பல இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்தாலும் நாங்க வந்து டேட்டா சென்டர் கொண்டு வர மாட்டோம், ஏன்னா வந்து தண்ணி நிறைய தேவைப்படும், கரண்ட் நிறைய தேவைப்படும்னு. எல்என்டி கிட்ட இருந்து இவங்க புதுசா இது பண்ணிருக்கிறது வந்து டேட்டா சென்டர். கூகுள் டேட்டா சென்டர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், ஆந்திர பிரதேஷ் வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்ட்டு எதெல்லாம் சுற்றுச்சூழலை பாதிக்காதோ அதையெல்லாம். டேட்டா சென்டர்ல நெல்லு தான் விதைக்க போறாங்க. ஆமா, இது மட்டும் ஒரு வாட்ஸ்அப்ல சுத்தல்ல விடு, இன்ஸ்டால போடு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பொம்பளை விட்டு பேச விட்டாங்கன்னா சரியா போச்சு. இதுக்கெல்லாம் விடை என்னன்னா, எதிர்கட்சிகளுடைய தலைமை நேரடியாக பிடித்து இவங்களுடைய ஒவ்வொரு பொய்யையும் தினசரி உடைக்கிறது. சமூகத்துக்கு கோவம் வருது. சமூகம் வந்து குறுக்க போந்து குண்டு வாங்குறாரு. ஏங்க 6 மாசம் பொறுக்க முடியாதா? நீங்க தானே சொன்னீங்க 6 மாசம் பொறுக்கணும்னு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இவங்க சொல்றது எப்படி, இப்பெல்லாம் கல்யாணம் ஆனோம்னா 2வது மாசமே பக்கத்து வீட்டுல வந்து விசேஷமான்னு கேட்பாங்கல்ல, அப்ப கோவம் வரும்ல. என்ன உடனே ஒரு 6 மாசம் பொறுக்கிறது இல்லையாங்கிற ரேஞ்சில பாப்போம். எங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மாதிரி கம்யூனிஸ்ட் டான்ஸை பார்ப்போம். இப்போ வந்து புதுசாக தென்கொரியாவுக்கு போயிருக்கிறாங்க இந்த அம்மா, தொழில்துறை அமைச்சர் போயிருக்கிறாங்க. புதுசாக ஏதோ இண்டஸ்ட்ரி வரப்போதான் யுண்டா. இது அந்த யுண்டாயில சிஐடிக்கு சங்கம் வைக்க உரிமை உண்டா? ஒரு சின்ன திருத்தம், அந்த ஹுண்டாயும் டிசம்பர் 2025 வந்து வரதுக்கான ஒப்பந்தம் ஏதோ ஒண்ணு வரட்டங்க, அங்க சங்கம் வைக்க உரிமை உண்டா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அங்கேயே ஆரம்பிச்சு வாங்க கூட்டிட்டு வாங்க. இல்ல, நீங்க தினசரி இவர்களுடைய பொய்யையும் புரட்டையும் தலைமையிலிருந்து அடிச்சா மட்டும்தான் விளக்கம் சொல்லுவதற்கு ஆளை வெளியே வர வைக்கணும். விளக்கம் சொல்ல நீ வரலைன்னா அது இன்னும் சௌகரியம், அப்பதான் மக்கள்கிட்ட போய் சேரும். சிங்க பெண்கள் இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நம்ம இப்ப இங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் அரசியல் என்பது டிவிகேவோட சேஃப் சோன்லயே நடந்துட்டு இருக்கு. அவர்களுக்கு முதலைக்கு எங்கு பலம் இருக்கும், குளத்துக்குள்ள பலம் இருக்கும், ஆத்துக்குள்ள பலம் இருக்குன்னா அங்கேயே நடக்குது. ட்ரெடிஷனல் அரசியல்வாதிகள் எங்கு பலமோ அந்த இடத்துக்கு இவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து வரவே இல்லை. இழுத்து கொண்டு வந்து களத்துல நிக்க வச்சு எதிர்கட்சிகள் எங்கு பலமோ அங்க இந்த விளையாட்டை விளையாண்டா. செங்கோட்டையன் சொல்றாருங்க, அத்தனை ஆண்டு அரசியல்வாதி பிரஸ் மீட்டே தேவையில்ல, செயல்பாடு மட்டும் போதும் அப்படின்றாரு. ஸோ அவரும் வந்து அந்த ரீல்ஸ் கல்ச்சருக்கு கரெக்டா வந்து பழகிட்டாரு அப்படின்னு தான். ஏங்க வன்னி அரசு வேலை எல்லாம் சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பத்திரிகையாளர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து அதிக விசிட்டர்ஸ் அவர் தான் வந்து பாக்குறாங்க. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் பேச தெரியும். உங்க அமைச்சரவையில விசிட்டரை கூப்பிட்டு வச்சு வேற யாரு பேச போறா? வன்னி அரசு வந்து அவரை பாக்குறதுக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க, தலித் மக்கள் குறைகளோட வருவாங்க. அவர் பேச தெரியும், பேசுறாரு. உங்களை யாரு பேசுவா? தொடர்ந்து அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தலைமைச் செயலகத்துக்கு யார் வருவா, என்னென்ன கோரிக்கைகளோட வருவாங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும், தன்னுடைய துறையினுடைய வேலை என்ன, இதெல்லாம் புரிஞ்ச ஒரே ஒருத்தர் அவர் மட்டும் தான். அவருமே வந்து மைக், ரோடு மைக் இந்த நீங்க மாட்டிருக்கீங்க பாத்தீங்களா, இத பர்மனண்டா மாட்டிட்டு ஆய்வுக்கு போக ஆரம்பிச்சார். போன் பேசும்போது கூட அது ரெக்கார்ட் ஆகுது. இதெல்லாம் அவருக்கு முன்னாடி தெரியாது. நாரோடு சேர்ந்து கத்துக்கிறார். ரீல்ஸ் அரசாங்கத்தில் வாக்கப்பட்டா இல்ல, அதீதமா லெஃப்ட் பேசின கட்சி விசிக. அதனால வந்து அவர் தன்னோட கிரெடிபிலிட்டி வந்து அடுத்த எலெக்ஷனுக்கும் தேவைன்றதை நம்பி அவர் ஒர்க் பண்றாரு. அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, ஆதி திராவிடர் ஃபண்ட் எதுவுமே போன ஆட்சியில எங்கேயுமே மிஸ்யூஸ் பண்ணல. இதுவே வந்து தாவேகால இருந்தா அதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணி விட்டு இது முதல்ல கிளப்பினது யாருன்னா எவிடன்ஸ் கதிர் என்கிற ஒரு புரோக்கர் தான் கிளப்பினது. ஆதி திராவிடர்களுக்கு வரக்கூடிய ஃபண்டு எல்லாத்தையுமே வந்து இவர்கள் மத்த துறைக்கு வந்து கிளப்புறாங்க. அப்பவே ரவிக்குமார் வந்து அதை உடைச்சு பேசினார். அப்படி எல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது, அப்படி எல்லாம் செய்ய வாய்ப்பே இல்லை. தூக்கி உள்ள வச்சிருக்கணும். இது மாதிரி வந்து நீ வந்து எவிடன்ஸ் இல்லாம எவிடன்ஸ் கதிர்ங்கிற பேர்ல ஒரு அவதூறை கிளப்பின அப்படின்னு வேற என்ன யமக ஓட்டு வரேன் சார், திருடுவான் சார்,
வெயிட் பண்ணுங்க லைக் 6 மாசத்துல ஆதவர்ஜுனா எல்லாமே செய்வார் நீங்க எதிர்பார்க்கறது எல்லாத்தையுமே. இல்ல அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாரா தான் நடந்துப்பாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அவங்களுக்கு வந்து திராவிடம் தான் பிடிக்காத தவிர்த்துட்டு லாட்ரி பிடிக்கும். ஆனா அது மாரிதாஸ் வக்கீல் ஒரு மொட்டை மண்டை இருக்காருல்ல, சூப்பர் ஆளுங்க. எப்ப ஜெயில வச்சாலும் நைட் பெயில் எடுத்து வந்துறாங்க. அதான் சொல்றேன், திமுக பீரியட்ல புடிச்சு உள்ள வச்சாலும் பெயில் எடுத்து வந்துறாங்க. இல்ல டிவில நல்லா பேசுவாரு, அவர் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காரோ அதை கிளியரா பேசுவாரு. கோர்ட்லயும் அதே இல்ல நம்ம அந்த கேஸ் நேத்தே வந்துச்சு, பேச வேணாம்னு இருந்ததுக்கு காரணம் சரி அவங்க பதில் தான் சொல்லட்டுமே. அதான் ஒரு பிரச்சனையை பத்தி உலகமே பேசுமா, அவங்க பேசவே மாட்டாங்களா? இப்ப என்ன நடந்திருக்குதுன்னா, இப்ப இந்த அம்மா லாட்ரி மார்ட்டினுடைய மனைவியுடைய சகோதரர் மீது ஒரு கேஸ் இருக்கிறது, அது வந்து ட்ரக் கேஸ் அப்படின்னு நேற்றைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் பேச தொடங்கின. ஊடகங்கள் முழுக்க செய்தி வந்துச்சு, இன்னைக்கு நாளிதழ்லயும் விரிவா போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில்னா, அத பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர் பேசுவதில்லை, அந்த கட்சி பேசுவதில்லை, லீமா ரோஸ் கணவரோ லீமா ரோஸோ அவர்களும் பேசுவதில்லை. உலகமே பேசணும்னா அது என்ன கதை? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது பேரு தான் ஒண்ணு, ஆளு வேற. இவர் வந்து ட்ரக் கடத்தல, இவர் என்ன பண்ணாரு, இவர் மணி லாண்டரிங் தான் பண்ணாரு, நல்ல நோக்கத்துக்காக பண்ணாரு. அதுவும் கேரளால தான் பண்ணல. அப்ப என்னன்னா, இத அபிஷியலா மறுத்தா என்ன ஆகும்னா, சரி ட்ரக் ஓட்டலங்கிற, அப்ப ஈடி எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அந்த ரெண்டாவது கேள்விக்கு மணி லாண்டரிங் பதில சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் வழக்கு போடுவேன், கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். வழக்கு போறதா இருந்தா ஃபர்ஸ்ட் கம்யூன் மேல போடு, அடுத்து பங்காளி மேல. அது எப்படி கதை? நேத்து காலையில அதிமுக ஐடிவிங்க தான் ஃபர்ஸ்ட் கட்சியா அத அடிச்சது, விரிவா ட்விட் போட்டானுங்க. அதாவது சொந்த கட்சி எம்எல்ஏ உடைய அண்ணன் மேலேயே போட்டதுக்கு பிறகு திமுக சாயந்தரம் எல்லாரும் அங்க பாரு அதிமுக அடிச்சா நீ அடிக்க மாட்டேன்னு கேட்டோன்னு சாயந்தரம் வருது திமுக அவன் அடிக்கிறான், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட பிறகு வருது. ஏன் அமைதியா இருக்குன்னா, திமுக எப்பவுமே அது ப்ராப்பரா என்னன்னு பாத்துட்டு பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்றாரு. இன்னைக்கு அந்த ஆள் வந்து என்ன சொல்றாப்ல, கமிஷன் ஆபீஸ்ல திமுக மீது நான் வழக்கு தொடருவேன். அப்ப காலையில போட்டுச்சு உங்க அக்கா உன் தங்கச்சி இருக்கிற கட்சி அதிமுக போட்டிருக்கு இல்ல, அது மேல வழக்கு தொடருவியா? அது தொடர மாட்டேன். இல்ல இந்த கேஸ்ல விசித்திரமான ஒரு சம்பவம், அமலாக்கத்துறை எதுக்குமே வாயை திறக்காது. ஆனா அவனுக்கு ஒரு தமிழ்ல கொடுத்துருக்காங்க. அந்த பிரிட்டோ இந்த பிரிட்டோ கிடையாது, அவங்க அபிஷியலா கொடுத்துட்டாங்களா? ஆமா, அப்படிதான் டிவில எல்லாம் போட்டாங்க. அப்படின்னு டிவில போடுறாங்க. அது ஏன் தமிழ்ல வருதுன்னா, அமலாக்கத்துறை விளக்கம். அமலாக்கத்துறை விளக்கம் தான். அமலாக்கத்துறை கொடுத்த விளக்கம் எங்க? அவங்க பிரஸ் ரிலீஸ் எதுவுமே கொடுக்கல. அப்ப எப்படி அமலாக்கத்துறை பாலிமர்காரங்க மட்டும் எப்படி கிடைச்சது, நியூஸ் 7 காரங்க மட்டும் எப்படி கிடைச்சது? எல்லாம் சொல்லி அனுப்புறதுதான் விஷயம். என்னன்னா, அமலாக்கத்துறைக்கு இதனால ஒண்ணு வேத்து வெடிக்க போறது இல்ல, இதுல விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு என்ன தேவை இருக்குன்னு அவன் கேட்பான். அவன்கிட்ட விளக்கம் எல்லாம் வாங்க முடியாது, இவங்களா போட்டுக்கிறது. ஜான் பிரிட்டோங்கிற பேர்ல நாங்க வந்து ரெய்டு நடத்தி இருக்கோம், தேடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இது வந்து அந்த தண்ணி என் தண்ணி இல்லன்னு நீ சொல்லிக்கோ, அவன் சொல்ல மாட்டான். அடுத்து இந்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணி, இப்போ இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதில் உட்கார வச்சு இந்த பக்கம் பப்ஜி சோனியாஜி, இந்த பக்கம் மம்தாஜி உட்கார வச்சு நடந்து போனதில் வந்து செய்திகள் என்ன சொல்லப்பட்டதுன்னா, திருமாவளவன் மட்டும்தான் வந்து கடுமையாக வந்து நீங்கள் என்னதான் திமுக வந்து செய்தது துரோகம் அப்படின்னு திரும்ப வந்து தாக்கி பேசினார் அப்படின்னு வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராகுல் காந்தி பாஜகவை எதிர்க்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாம எல்லாம் கூடியிருக்கோம், நம்ம வந்து பயங்கர ஒற்றுமையா வேலை பார்க்கணும் அப்படின்னு பேசியிருக்க. அப்படி இத சொல்றதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்காங்கிற கோபம் யாருக்குமே அந்த அறையில இருக்கிறது, இப்ப நம்ம கூட கூட்டணியில இருந்தாலும் இல்லைனாலும், ராகுல் காந்தி இதை சொன்னா, ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் இருந்துகிட்டு கூட்டணி கட்சிக்கு நல்லா வேலை செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா, அப்ப கேட்கிறவன் இதுவான்னு ஒரு கேள்வி வரும். அகிலேஷ் யாதவ் அங்கேயோ இமிடியேட்டா வந்து சொல்லிட்டாரு. தேஜஸ்வி வந்து என்ன பண்ணீங்க, நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ உங்களுடைய காங்கிரஸ் மாநில தலைமை இப்ப பீகார்ல இருக்கக்கூடிய பிஜேபி தலைமையோட காம்ப்ரமைஸ் சோரம் போய் விட்டீர்கள். 15 தொகுதியில் எங்களுக்கு எதிராக ஆட்களை நிப்பாட்டிங்க. கடைசியில் கூட்டம் கூட்டினது எதுக்குன்னா, பாஜக அரசுக்கு எதிராக வந்து ஒரு அணிதிரட்டல் கூடி காங்கிரஸ் கும்மி அடிச்சு விட்டுருக்காங்க. அப்ப நேத்து போஸ்டர் ஒட்டுன பாஜக காரன் கரெக்டா தானே வேலை பார்த்திருக்கான். இல்ல ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க இல்லையா, அங்க வந்து ஒரு 20 MP போயிட்டாங்க இல்லையா. இப்போ என்டிஏவுடைய பலம் வந்து 300 சொச்சமா மாறி போச்சு. அதே மாதிரி ராஜ்யசபாலையும் அவங்களுடைய பலம் வந்து இப்போ அதிகரிச்சிச்சு. இதன் மூலமாக சில மசோதாக்களை டீலிமிட்டேஷன் மாதிரியான மசோதாக்களை அவங்களால வந்து முன்னாடி நிறைவேற்ற முடியல, இப்போ ஈஸியா முடியும். இப்போ இருக்கிறவங்களும் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா
என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவங்க சொன்னாங்க. இந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணியில் இன்னும் திமுக நீடிக்கிறது. ஏன்னா 22 எம்எல்ஏ சப்போர்ட் வேணுமே. காங்கிரஸ் கட்சியுடைய கொடி வந்து தேசிய கொடியா இருக்குன்னு தடை பண்ண போறதா பக்கத்து டேபிள்ல பேசிக்கிட்டாங்க. அதை ஒண்ணு பண்ணி விடுவோம். இல்ல ஜான் பிரிட்டாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேவலம் 2 அமைச்சர் பதவிக்கும் ஒரு ராஜ்யசபா இதுக்கும் நீங்க நெடுநாளா இந்த இந்தியா பிளாக்ல இருந்த ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் டிஎம்கே வந்து விரட்டி விட்டுருக்கீங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ட்ரக் கடத்தின பிரிட்டா இந்த பிரிட்டா தான் போட்டு விட்டுருவாங்க. போட்டாங்க. அவனோ ஒரு இந்திய வடநாட்டுக்காரன் போட்டு அவன் நான் கேஸ் போட போறேன்னு இருக்காரு ஜான் பிரிட்டாஸ். அகிலேஷ் யாதவ் என்ன இருந்தாலும் நீங்க வந்து திமுகவை இன்வைட் பண்ணிருக்கணும், வர வச்சிருக்கணும். திமுக செய்தது தவறு, துரோகம். சுப்ரியா சுலாவும் வந்து ஆமா அப்படின்னு இருக்காங்க. இந்த தேர்தல் 2026 தேர்தல் முடிஞ்சு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில போய் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா ஜோதிமணி சொல்றாங்க, நடந்ததா இருக்கட்டும், இனி நடக்கிறது நல்லதாகட்டும், 29க்கு வாங்க எங்களை ஜெயிக்க வச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆபாசமா இருக்குதுங்க. ஏதாவது உதாரணம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிற லேடியா போயிட்டாங்க. லக்கி ஒரு விஷயம் நான் என்ன சென்ஸ் பண்றேன்னா, இந்த வரப்போற 29 பாராளுமன்ற எலெக்ஷன்ல தாவேகா வந்து ரொம்ப டவுன் பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவன் வந்து 30 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துட்டு கூட 10 சீட் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 10 சீட்டு கூட கம்யூனிஸ்டுங்களுக்கு விசிகாவுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டை மட்டும் பாத்துக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனைனா தனிநாடு வாங்குற அளவுக்கு சொல்றீங்க. இல்லைங்க, அவங்களுக்கு ரொம்ப பிரகாசமான ஒரு வாய்ப்பு. முதல் தடவையா ஒரு எம்பியை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஃப்ரீ ஹிட்டு. அதையே எடுத்துட்டு இவங்க வேற ஒருத்தங்க கையில் கொடுக்குறாங்க. அதுவும் போய் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேற என்ன நினைக்கிறது? டெல்லியில இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னொரு உருட்டுனாங்கல்ல, எம்பிக்கள் இல்லாத கட்சிகளைனா நாங்க வந்து அழைக்கவே இல்லைன்னு. எம்பிக்கள் இல்லாத கட்சிகளும் காஷ்மீரை சேர்ந்த ஒரு கட்சி 25 கட்சி வந்துருக்குங்க. 25 ஒரு கூட்டணி கட்சியுடைய கூட்டத்துக்கு எம்பி இருந்தா தான் வரணுங்கிறது என்ன லாஜிக்? அது ஒரு லாஜிக்கே இல்லையே. இல்லங்க, 25 கட்சி வந்துருக்குங்க. எல்லாருக்குமே எம்பி இருக்கிறாங்க. இல்ல தாவேகா அதனாலதான் அழைக்கப்படவில்லை. இல்லாட்டி நாங்க கூப்பிட்டுருப்போம். கூப்பிட்டா இவன் போயிருப்பாரு. இல்லங்க, கம்யூனிஸ்டுங்களுக்கு எம்பிகள் எப்படி கிடைச்சது? இந்த திமுக கூட்டணியில் இருந்ததுனால கிடைச்சது. அவர் பேபி ஒரு அடி அடிச்சிருக்காரு. நீ வந்து என்ன சொன்ன, கேரளால வந்து கார்கேவும் ராகுலும் இருந்துட்டு கம்யூனிஸ்ட் வந்து பிஜேபியோட உடன்போக்காக இருக்கிறார்கள். அதே மாதிரி அவரு பினராயி விஜயனும் சொல்லிட்டாரு, பிஜேபியுடைய ஒரு அடியாளாகத்தான் காங்கிரஸ் செயல்படுகிறதுன்னு தெளிவாக நேத்து இன்னொரு துப்பு இருக்காரு. ரேவந்த் ரெட்டி வந்து RSS குளோரிஃபை பண்ணத, ஏன்டா இவன மாதிரி ஒருத்தனை வச்சிரு நீ என்னைய சொல்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. திமுகவுக்கு அருமையான வாய்ப்பு. இந்த தேசிய கட்சிகள் இரண்டும் இல்லாத பாஜக எதிர்க்கிற ஒரிஜினல் லோக்கல் அறிப்பு இல்லாம, ஆமா, ஒரிஜினல் நயம் பிராந்திய கட்சிகளுடைய மாநில நலன்கள் சார்ந்த ஒரு கூட்டணியை பாஜகவுக்கு எதிரில் கூட்டு அமைப்பதற்கான வாய்ப்பு, எல்லா வாய்ப்பும் இருக்கு. 27 யூபி எலெக்ஷன் முடிஞ்சோடனே உறுதியா நடக்கும். யூபில வந்து இவங்க ராகுல் காந்தியை உட்கார வச்சு நலுங்கு வச்சத பார்த்தா அதுல இருப்பதில் முக்காவாசி திரும்பி இங்க வந்துருங்கிற மாதிரி தான் தெரியுது. திரும்பி இல்ல, அவரை மட்டும் அனுப்பி விட்டுற வேண்டியதான். அதான் அதுல வேற போட்டிருக்காங்கல்ல, யாரோ எழுதினாங்களே, சோனியா திரும்பி ராகுல் மூஞ்சியே பார்த்து முறைச்சிச்சான். நீ பாத்துருக்கியே வேலை பாத்துக்க, அவன் தாண்டா பெரிய வேலை. வெளியில டிஸ்கஸ் பண்ணதுதான், இங்க பேசல. உண்மையிலே வந்து சோனியா காந்தி இருந்த வரையும் தான் வந்து அந்த ஓபிசிக்கான ரெப்ரசன்டேஷன் எல்லாம் நடந்தது. இப்ப கார்கே கொடுத்ததுமே ஒரு டோக்கன் தான், அதுவும் சோனியா காந்தினால தான். இல்லாட்டி அங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தியான ஒரு ஆட்கள் தான் வந்து உட்கார்ந்து இருக்க முடியும். பிரணாப் முகர்ஜியோட சிஷ்ய புள்ள வந்து எப்படி செய்வாரு? சும்மா வந்து நம்மளை ஊரை ஏமாத்துறதுக்கு பெரியார் தமிழ்நாடு வில் நெவர் எவர் ஒன்னியவே விட மாட்டேன்டா. இனிமேல் முதல்ல நீ கண்ணாடிய பார்த்து இனிமேல் பேசுனீங்க தங்கதர ஒரு அளவுக்கு தான். ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி பத்தி இப்பவே வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் வேற மாதிரியா இருக்குது. யாரையுமே வீட்டுக்குள்ள விடுறது இல்லையா, வாசலோட வச்சு அனுப்பிச்சிடுறாராம். ஏங்க எப்படிங்க விடுவாரு? அது பத்திரிகையாளர்லாம் போய் தண்ணி கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. அநியாயமா இருக்குது. தண்ணி கேட்டா ஏத்தாப்படி போய் குடிங்கிறாங்கிறாப்லையா, கடை இங்கதான் இருக்குங்கிறாப்லையா. இது ஏற்கனவே ஒருத்தர் வந்து பண்ணி வந்து பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இப்ப இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, அவராவது வந்து ஒரு விமர்சகர். அவர் வந்து அவர் செய்யலாம், அவர் வீட்டுல போய் கேட்டா இல்லப்பான்னு சொல்லி அனுப்பலாம். ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு போனோம்னா சொந்த கட்சிக்காரங்களுக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பஞ்சாயத்தா வந்துட்டு. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது முடிஞ்சா பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசலாம்.